சிவா சார் வந்து எக்ஸைட்டடாகவே இருந்தாங்க முதல்ல இருந்தே. கதை சொல்லும் போது வந்து சீக்கிரம் இது அயன் முடிச்சோன்னா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் ஆதவன் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு சிஜி பர்சன் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு ஒரு இமேஜ் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்து அங்கே முதல் கட்டம் அதுதான் எப்படி பண்ணலாம். ஸோ 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கணும். ஒரு டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி கிடையாது. கான்ஜாயிண்ட் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா எப்பவுமே பாடி ஒட்டியே இருக்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் கஷ்டம் அது பண்ணுறது அப்படின்ட்டு. ஆதவன் டைம்லேயே போய் வி ஸ்பெண்ட் சம் லேக்ஸ். நான் யார் ப்ரொடியூசர் என்ன பண்ண போனோம்னே தெரியாது. நாங்கள் 2 பேருமே போய் வி ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் அண்ட் வி காட் இட் டன். அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து இப்போ கூட வச்சுருக்கோம். அப்போ பத்தில் அந்த டெக்னாலஜி பத்தில். இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்திருக்கிற சில விஷயங்களை வந்து எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. டெஸ்ட் ஷூட் ஆஃபீஸில் எடுத்து பார்த்தது, பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கூட நிறைய வேலை பண்ண வேண்டியது. பெண்டு நிமிந்தது, பட் டயர்ட் ஆகலை. ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம், சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ணோம், ரசித்து பண்ணோம். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு. எப்பவுமே அந்த ஒரு சொல்லுவாங்க எல்லாருமே அந்த 95% ஈஸியாக எல்லாருமே தொட்டுடலாம், அந்த கடைசி 5% தான் வந்து நம்மளை சாவடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாருமே இதை புரிஞ்சுட்டு அந்த 5% விட்டுற வேண்டாமா அப்படின்ட்டு. ஐ திங்க் எங்கள் என்டையர் டீமும் வந்து வாட் பெஸ்ட் வி கேன் புஷ் அவர் செல்ஸ். ஐ திங்க் வி ஹவ் டன் தட். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இது ரெகுலராக ஒரு ஹீரோக்கு வந்து போடுற பாட்டு மாதிரி போட முடியல. இது 2 பேருமே ஒரு சாங் சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஒருத்தன் பாடிட்டு இருந்தானா அதுக்கு இன்னொருத்தன் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தனோட மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அது ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகணும் அப்படிம்பாரு. பேத்தா சாங்னா வந்து அது பேத்தா சாங் மாதிரி இருக்கக்கூடாது, பேத்தாஸ் மாதிரி ஆரம்பிக்கும், அப்புறம் ஃபினிஷிங் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பியான எண்டிங்காக வந்து அந்த சாங் மாறும். ஸோ சாங் ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லிரிக் ரைட்டர்ஸும் வந்து கலக்கியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டன் அ ஸ்பெஷல் ஒர்க். முதல் பாட்டு முத்துக்குமார் சாரில் ஆரம்பித்து பா விஜய் சார், மதன் கார்கே அண்ட் தாமரை மேம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நானிக்கோனி விவேகா சார், நானிக்கோனி வந்து இன்னொரு ஸ்பெஷல் சாங், எனக்கு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ் சொல்லலாம் நானிக்கோனி. கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடியிருப்பேன். ஸோ எவ்ரிபடி இஸ் புஷ்ட் தேர் செல்ஃப். ஒரு 1.5 வருஷம் வந்து எல்லாருமே இதுக்காக புஷ் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்டை நம்பி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும்.